அமேசிங் கேஜெட் கொஞ்சம் டிராவல் கேஜெட்டை டார்கெட் பண்ணி போடலாம் அப்படின்னு தான் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்திருந்தேன். எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருந்தனால இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய வீடியோவும் அடுத்த வாரம் வந்துட்டு டிராவல் கேஜெட் தான் வரப்போகுது. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிராவல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா கேஜெட்டும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கேம்பிங்க்குன்னு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடலான்னு தான் பிளான். ப்ரைஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது தாறுமாறாக இருக்குது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து கேம்பிங் போகிறதுக்கு ட்ரக்கிங் போகிறதுக்குலாம் பெஸ்ட்டான கேஜெட் என்ன இருக்குது அப்படின்றதையும் தனியாக ஒரு vlog டைப்பில் ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு கேஜெட் நீங்க கார்ல ஸ்பெஷலா டிராவல் பண்றீங்க, அதுவும் பீச்சுக்குலாம் போறீங்க அப்படின்னா வெயில் உங்களுக்கே தெரியும். அந்த நேரத்தில் ஒரு கொடை ஒன்று இருந்தா எப்படி இருக்கும் அழகா பீச்சில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய கொடை. ஒரு ஃபேமிலியே உட்காரலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கொடை இருக்கு. கண்டிப்பா மெரினா பீச்சில் நிறைய பேருக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு. சரி, இந்த கொடை நீங்க அதிகமாக டிராவல் பண்றீங்க, வெயில் டைம்ல வெளியில போய் ஒரு கேம்ப் போடுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு பீச்சில் ட்ரை பண்ணும்போது எக்கச்சக்கமான ஃபன். இங்கே எடுத்துட்டு வந்தோம் அப்படின்ட்டு பீச்சில் காத்து இல்லைன்னா யூஸ் பண்ணலாம். அதே சமயம் அந்த சம்மர் சீசன்ல எல்லாம் கிரிக்கெட் விளையாட போறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெயிலுக்கு செம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 400 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கேம்பிங் போறீங்க, டென்ட்ல எல்லாம் நைட் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா லைட் ரொம்ப முக்கியம் இல்ல. அதுக்காகவே இந்த ஒரு லைட் வந்து நல்லா இருந்துச்சுன்னு ஆட் பண்ணியிருந்தேன். பாக்குறதுக்கு ரியலாவே அந்த காலத்து இந்த சிம்னி விளக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான டைப்ல இருக்கு. சார்ஜ் போறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மூலியமாவே நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா மைல்டா லைட் எரியுது. ஃபுல்லா ரொட்டேட் பண்ணீங்கன்னா நல்லாவே பிரைட்டா இருக்கு. அந்த ரெட்ரோ டைப்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு லைட்டை வாங்கியாச்சு. டென்ட் இன்னும் வாங்கல. ஸோ டென்ட் கூடிய சீக்கிரம் வாங்கிட்டு மேட்ச் பண்ணி தனியாகவும் போஸ்ட் பண்றேன். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 360 ரூபா கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு குட்டி கேம்ப் போறீங்க. கண்டிப்பா அங்க ஃபயர் கேம்ப் இல்லாம இருக்காது. அந்த ஃபயர் கேம்புக்கு மரம்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும். பட் சால்லாம் எடுத்துட்டு போய் கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லாங்கா இருக்கும், பேக்ல வைக்க முடியாதுன்னு நினைப்பீங்க. அதுக்கு ஒரு போர்ட்டபிளா தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சா இருக்கு. ஜஸ்ட் மேல இருக்க இந்த ஒரு லிவரை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா சா உங்களுக்கு ஓபன் ஆயிரும். இதுக்கப்புறம் வேணுன்ற அளவுக்கு உங்களுக்கு கட் பண்ணிட்டு அகைன் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது டோட்டலா சேஃப்டியா இருக்கு, அதனால தான் இதை ட்ரை பண்ணேன். இது டோட்டலா யூஸ் பண்றதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹேண்டிலுமே நல்லா இருக்கு. அண்ட் குறிப்பா போர்ட்டபிளா பேக்லயும் வச்சு எடுத்துட்டு போறதுக்கும் நல்லா இருக்கு. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 200 ரூபாயில இருந்து 250 ரூபாய் கிட்ட பிரைஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கேஜெட் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அமேசான் பிளிப்கார்ட்ல எல்லாம் ப்ராடக்ட் வாங்கணும், அதுவும் லோ பிரைஸ்ல என்னெல்லாம் ஆஃபர்ஸ் வருதுன்றதை ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டஃப் கூலோட ஸ்னாப் அப்படின்ற 5000 mAh பவர் பேங்க் தான் பார்க்க போறோம். காம்பாக்ட்னாலும் காம்பாக்ட், பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு நீங்க ப்ராடக்ட்டை பார்த்தாலே தெரியும் இது என்ன 5000 mAh அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். குட்டியா நம்ம கிட்ட பேட்டரி எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரியான சைஸ்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா கேபிள்லாம் போடணுன்ற கஷ்டமே இல்லை. இதுலயே ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுலயே நீங்க மொபைலை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்றதையுமே உங்களால பார்த்துக்க முடியும். அண்ட் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் 20 வாட்ஸ் வந்து மேக்ஸிமம் அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட சாம்சங் டிவைஸோ ஐபோனுக்கு போன்ஸ்க்கு நார்மலா வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். 5000 mAh தான் அப்படின்றனால நார்மலா ஒன் டேக்கு பேட்டரி லைஃப் வந்துடும் நார்மலா எல்லாருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் பேக்கப் எதிர்பார்க்கறவங்களுக்கு வந்துட்டு எமர்ஜென்சி பவர் பேங்கா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா பாக்கெட்லயோ பேக்ல எல்லாம் போட்டுட்டு பவர் பேங்க் டிஸ்டர்பன்ஸே இல்லாம இருக்கும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு செம சூட்டபிளா இருக்கும். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 900 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. வாங்க ப்ரோ இதை தான் ப்ரோ நான் எதிர்பார்த்தேன். ஒரு பேங்க் இருந்தது அப்படின்னா காசெல்லாம் வச்சுக்கலாமே, சூப்பர் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ப்ராடக்ட் இது கிடையாது. பார்க்கறது கொஞ்சம் பெரிய மணி பர்ஸ் மாதிரி இருந்தாலும் கூட இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள கம்பியா இருக்கும். என்னடா இது அப்படின்னா சிம்பிளா ஒரு அசம்பிளியை போட்டீங்க அப்படின்னா போதும். குட்டி சேரை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உட்கார்றதுக்காக காருக்குள்ளேயோ பைக்குள்ளேயோ சேர்லாம் எடுத்துட்டு போக முடியுமா? இது மினி ஸ்டூல் அழகா போட்டு உட்காந்துக்கிறதுக்கு இருந்தது. சரி, டிஃபரெண்டா இருக்குன்னு ஆட் பண்ணேன். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 400 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஈஸியா பேக்ல வச்சு ஸ்டூலையே எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கேம்பிங் போறீங்க அப்படின்னா இந்த ஒரு மினி கேஜெட் கண்டிப்பா தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். ரீசன் இன்னைக்கு நிலைமைக்கு நமக்கு மொபைல் இருக்கு, அதுல காம்பஸ் ஓபன் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் எந்த சைடு போலான்னு கூட. பட் ஒரு சமயத்துல உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு மொபைல்ல கூட சிக்னல் இல்ல, சார்ஜ் இல்ல, ஆஃப் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்துல இந்த காம்பஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். இது எப்படி ப்ரோ கை கொடுக்கும் அப்படின்னா நீங்க நார்த்தை நோக்கி போறீங்களா இல்ல சவுத்தை நோக்கி போறீங்களா அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த இடத்துல மிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா இதுல எந்த பக்கம் வந்து சவுத்து காட்டுது அப்படின்றத பார்த்துட்டு அதை நோக்கியே வந்தீங்க அப்படின்னா திருப்பி நீங்க தப்பிச்சு வெளில வரதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த காம்பஸ் இப்போ நான் காட்டுறதை வாங்கிட்டு போயிடாதீங்க. இது ஒரு சில நேரம் நார்த்தை காட்டுது, திடீர்னு பார்த்தா நார்த்தே சவுத்து பக்கம் இருக்குன்ற மாதிரி அது இஷ்டத்துக்கு காட்டுது. அந்த அளவுக்கு இது பர்ஃபெக்டா இல்ல. பார்க்கறதுக்கு வேணா நல்லா இருக்கு, இந்த காம்பஸ் வேணாம், வேற ஏதாவது நல்லதா வாங்கிட்டு போங்க. நெக்ஸ்ட் நீங்க சோலோ கேம்பிங் பண்றீங்க இல்ல வீட்டில் இருக்கீங்க, சேஃப்டிக்கு ஒரு டூல் தேவைப்படுது அப்படின்னாலுமே எப்பா பயங்கரமான டூல் இது, மஸ்ட் ட்ரை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு பேக்கிங்கே பாத்தீங்க அப்படின்னா மேல ஒரு பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பேக், அதுக்குள்ள ஒரு குட்டி டூல். இது என்னப்பா பெருசா சேஃப்டிக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லாக்கை எடுத்துட்டு லிவரை மட்டும் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும், டக்குன்னு ஒரு பெரிய குச்சி உங்க கையில வந்த மாதிரி இருக்கும். இதை பாக்குறதுக்கு நார்மலா மேஜிக் காட்டுற குச்சி மாதிரி இருந்தாலும் செம வெயிட்டா இருக்கு. இதை
வச்செல்லாம் அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எலும்பே உடஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் வந்து பண்ணியிருக்காங்க. நானே எதிர்பார்க்காத அளவு குவாலிட்டி. எவ்வளோ வெயிட் இருக்குன்றதை காட்டுறேன், உங்களுக்கே தெரியும் இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. இப்போ எல்லாரும் என்ன யோசிப்பீங்க, சரி ஓப்பன் பண்ணிட்டு எப்படி மடக்கி வைக்க போகிற அப்படின்னு தானே கேட்பீங்க. எங்களுக்கு அதே டவுட் தான். நாங்களும் ரொம்ப நேரம் கையை வச்சு அழுத்தி அழுத்தி பார்க்குறோம், மடங்கவே இல்லை. சிம்பிள் தான். தலைகீழாக கவுத்தி வச்சு லைட்டாக அப்படி கீழே அடிச்சிங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரெஸ் ஆகி உள்ளே போயிடுது. இதுக்கப்புறம் எப்பயும் போல் அவங்க கொடுத்துருக்கூடிய லாக்கை போட்டிங்க அப்படின்னா சேஃப்டியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கூடிய அந்த கவரையும் இந்த பாக்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்குள்ளே வைக்கிறது தான் சேஃப். அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட எதுவும் விளையாடுறதுக்கு எதுவும் கொடுத்துடாதீங்க. என்ன ப்ரோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, வேற லெவல், ஆனால் ப்ரைஸ் அதிகமாக இருக்குமே நினைக்கிறவங்களுக்கு, ஆமாம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1300 ரூபாய்க்கு மேலே வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்ல எல்லாம் போகிறீங்க, கொஞ்சம் சேஃப்டி எதிர்பார்க்குறீங்க, கேம்பிங்லாம் பண்ணுறீங்க, அங்கே சேஃப்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை கேஜெட் தான் இது. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான டிராவல் கேஜெட், கேம்பிங் கேஜெட்லாம் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.